Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆள்னு கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் டாடா ஐபிஎலோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஐபிஎல் கடைசி மேட்ச், அதாவது எலிமினேட்டர் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் நடக்க இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல வின் பண்றவங்க குவாலிஃபை 2க்கு போயிட்டு அந்த சன்ரைசர்ஸோட ப்ளே பண்ணுவாங்க. தோக்குறவங்க டைரக்டா வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே 22 வந்து நடக்க இருக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல பிச்சை செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் கொடுக்குறோம். இதுல முக்கியமான என்னன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர்ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இதை பார்த்த நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க சுமால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. அது மாதிரி இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோ பொறுத்த வரைக்கும் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி நீங்க பிளே பண்ணவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்க கிளாஸ் பிக் பண்றீங்க, ஆப்னண்ட் வந்து மார்க்ரம் பிக் பண்ணியிருந்தாங்கன்னா 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் ஏதாவது கொடுத்துருவாங்க. இதே டியோ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற 2 காலம் வந்து கொடுத்துருவாங்க. ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணணும். இதே ஆப்னண்ட் டீம்ல அதே மாதிரி 2 பிளேயர் பிக் பண்ணியிருப்பாங்க. இதுலயும் அதே மாதிரி 2 டீம்ல 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிகமா எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இங்க பிடிக்கிறதே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் இந்த ஆப்ல இருக்கு. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இப்ப அடுத்ததா 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற பார்ப்போம். ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், துருவ் ஜுரல், ரோவன் பவுல், அஸ்வின், ட்ரென் போல், ஆவேஸ் கான், சந்தீப் சர்மா, யஷ்வந்தர் சாகர். இதுல இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தோம்னா நான்ரி பர்கர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காரு. இப்போ அடுத்தது ஆர்சிபியோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ் அண்ட் விராட் கோலி, ரச்சித் படிதார், கேமரான் கிரீன், கென் மேக்ஸ்வெல், மைபோல் லம்லோர், தினேஷ் கார்த்தி, கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால், லோகி ஃபர்கியூசன். இதுல இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து இருக்காருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ் வந்து ஹெட்வெட்ல 33ங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து எடுத்திருக்காரு. 16 மேட்ச் பிளே பண்ணி 528ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 2 இன்னிங்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும்னு எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 50 ரன்னுங்கிற வந்து அடிச்சிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸ்ல ஒவ்வொரு மேட்ச்ல ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெனுல கொஞ்சம் ஆவரேஜான ஸ்கோர் தான் வந்து இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச்ல ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இப்போ அடுத்ததா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வெட்ல 30 மேட்சை பிளே பண்ணி 731ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 31ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸுமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் தான் வந்து ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு ஹெட்வெட்ல. வெனுவை பொறுத்த வரைக்கும் 74ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 11 மேட்சை பிளே பண்ணி 444ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 3 மேட்ச்ல ஒரு 25+ ரன் வந்து அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க.
கிட்டத்தட்ட ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் விராட் கோலிக்கு ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நீங்க ஒரு டிஃபரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. யார்தான் ரஜித் படிதாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 74 ரன் தான் அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் தான் ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 120 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்லயும் 30+ ரன் வந்து எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காரு, அதுலயும் 30+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. போத் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு வெனுவுல. ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லாஸா நடந்த எல்லா மேட்ச்லயும் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. மஸ்ட் மேட்சுக்கு ஒரு 40+ ரன்னுங்கிறத மஸ்ட் கம்பேரா வந்து எடுத்துட்டு இருக்காரு. இதுல ஒரு டிஃபரன்ஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அடுத்த கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 2 மேட்சை பிளே பண்ணி 49 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பிளே பண்ணும்போது தான் ஒரு 40+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காருங்க. வெனுவை எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 63 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 2 மேட்ச்ல 30+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுவாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ரீசெண்ட் ஃபார்மே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ அடுத்ததா கென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 34 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 16 மேட்சை பிளே பண்ணி 404 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இதே பவுலிங் ஆப்ஷன் வந்தோம்னா பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சுக்கு 50 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல மட்டும் ஒரு 25+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வெறும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாங்க பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. அடுத்ததான் மைபால் லம்லாரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 17 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 89 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 70+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. இப்ப அடுத்ததா வந்து பார்த்தா தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 32 ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 35 மேட்சை பிளே பண்ணி 47 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. போத் 2 இன்னிங்ஸ்லயுமே ஹெட்வர்ட்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுனை பொறுத்த வரைக்கும் 206 ரன் அடிச்சிருக்காரு. 14 மேட்சை பிளே பண்ணி சேம் 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து 25+ ரன்னுங்கிறத மஸ்ட் ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் இருக்கு. ஹெட்வர்டா இருக்கட்டும் பெனுவா இருக்கட்டும் இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இயர்ல விக்கெட் விழுந்துரும். தினேஷ் கார்த்திக் பேட்டிங் ஆர்டர் வருவார் அப்படிங்கிற வச்ச டீம் போட்டீங்கன்னா இவ்வளோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா கரண் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 16 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல 10 மேட்சுக்கு 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற பட்சத்துல அந்த விக்கெட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காரு. வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுலயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. இவரை வந்து ரொம்ப ரேரா ஒரு டிஃபரன்ஸ் நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ற அப்படிங்கிற பட்சத்துல இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப அடுத்ததா முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 6 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் 2லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ வெனுல 2 இன்னிங்ஸ்லுமே 2 மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது தான் அங்க வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னா மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 அல்லது 3 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காரு. யாசையாலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டும் செகண்ட் எடுத்துட்டீங்கன்னா 5 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து பாத்தீங்கன்னா ரேரா 1 விக்கெட் அப்படிங்கிறதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பதிவு பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 2 அல்லது 3 விக்கெட்டுங்கிறத மஸ்ட் பதிவு பண்ணிட்டு வராரு. இவனோ டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா லோகி ஃபர்கியூசனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 6 விக்கெட் வரைக்கும் அப்படி எடுத்திருக்காரு. அதாவது மேட்சுக்கு 3 விக்கெட் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு விக்கெட் ஆப்ஷனும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் மேட்சுக்கு 2 அல்லது 1 விக்கெட் அப்படிங்கிறது வந்து மஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அதான் ஸ்வப்னில் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்சை பிளே பண்ணி 2 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம்னா 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆரோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து 1 by 1 வந்து பார்ப்போம்.
இவன் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 103 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு 30+ ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு 40+ ரன் அப்படிங்கிறது வந்து அவரே எடுத்திருக்காருங்க. ஸோ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 44 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. பட் 2 இன்னிங்ஸ்லுமே ஒவ்வொரு மேட்ச்ல ஒரு 20+ ரன்னுங்கிறது தான் எடுத்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் வெறுல கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்மும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அடுத்து சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 22 மேட்சை பிளே பண்ணி 21ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. 452 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. போத் 2 இன்னிங்ஸ்லுமே மினிமம் 21+ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்சை பிளே பண்ணி 218 ரன் வந்து அடிச்சிருக்காரு. போத் 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு ஆவரேஜா ஒரு ஸ்கோர் வந்து வச்சிருக்காரு. ஒரு நல்ல ரெக்கார்டு தான் வந்து இருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிக்காக 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணா சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணா சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணா சரி, ஒரு டிஃபரன்ஸ் பிக்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 27ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. 9 மேட்சை பிளே பண்ணி 110ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணாம தான் அந்த 110ங்கிற ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இவர் ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. வெனும் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. மினிமம் 40+ ரன்னுங்கிறத ஒவ்வொரு மேட்ச்ல வந்து எடுத்துட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 28 மேட்சை பிளே பண்ணி 23 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 97 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 67 ரன் வரையும் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்ச் பிளே பண்ணி 30 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இது பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 மேட்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 14 மேட்சுக்கு 15 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ அடுத்ததா வெனுவை பொறுத்த வரைக்கும் 9 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 23 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காரு. அடுத்த துருஜுரலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 37 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது அந்த ஸ்கோர் வந்து எடுத்திருக்காருங்க. ஸோ வெனுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மேட்சை பிளே பண்ணி 18 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவில் கொஞ்சம் ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. இப்போ அடுத்த ரோமன் பவுலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் பெருசா எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஹெட்வர்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்ச், வெனுலையும் சரி எந்த ஒரு ரெக்கார்டும் வந்து அவருக்கு வந்து இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்மும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்த ட்ரெண்ட் பவுலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 12 மேட்சை பிளே பண்ணி 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்சை பிளே பண்ணி 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ்லுமே மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. இப்போ அடுத்ததா ஆவேஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 6 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்காரு. அது 2 இன்னிங்ஸ்லுமே சேர்த்து மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா இருந்த மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. அதுக்கு இடையில வந்து பெருசா ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. அதுதான் சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 18 மேட்சை பிளே பண்ணி 26 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 13 மேட்சுக்கு 15 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. பெலூன் எடுத்துட்டீங்கன்னா 4 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. இப்போ அடுத்ததா யஸ்வந்தர் சகலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 7 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 10 மேட்சை பிளே பண்ணி 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 5 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 4 விக்கெட்டும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. அதாவது ரெண்டுலுமே ஹெட்வர்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த லாண்ட்ரி பர்கர் பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 1 மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அந்த 1 மேட்ச்லயுமே 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத மஸ்ட் எடுத்துறாரு. இவெல்லாம் மஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா பிளேயர் பேட்ல வந்து பார்ப்போம்.
அதாவது இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்கிறா அந்த பிளேயிங் லெவலில் இருக்கிறவங்களோட பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் டுப்ளிஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ட்ட 17 இன்னிங்ஸில் 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்ட 26 இன்னிங்ஸில் 5 முறையும், சந்தீப் சர்மாட்ட 12 இன்னிங்ஸில் 2 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காங்க. அடுத்த யஸ்வந்தர் சகல்ட்ட 14 இன்னிங்ஸில் 4 முறையும், ஆவேஸ் கான்ட்ட 7 இன்னிங்ஸில் 1 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஃபேப் டுப்ளிஸ் அண்ட் ஆவேஸ் கான் அண்ட் ஃபேப் டுப்ளிஸுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ட்ட 22 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்ட 24 இன்னிங்ஸ்ல 4 முறையும், சந்தீப் சர்மாட்ட 15 இன்னிங்ஸ்ல 7 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இது ஆவேஸ் கான்ட்ட 5 இன்னிங்ஸ்ல 2 முறையும் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா அண்ட் விராட் கோலி அண்ட் ஆவேஸ் கான் அண்ட் விராட் கோலிக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரச்சித் படிதாரை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 16 பாலுக்கு 17 ரன் வரையும் தாங்க அடிச்சிருக்காரு. அது ட்ரெண்ட் பால் எடுத்துட்டீங்கன்னா 3 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 10 பாலுக்கு 1 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி ட்ரெண்ட் பால் அண்ட் ரச்சித் படிதார் அண்ட் அஸ்வின் ரச்சித் படிதாருக்கு ஒரு பேட்டில் இருக்க ஒரு ஸ்ட்ரைக் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேமரான் கிரீன் பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 33 பாலுக்கு 23 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதே ரைட் ஆம் மீடியம் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. 31 பாலுக்கு 46 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இப்ப அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் கிட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. 27 பாலுக்கு 34 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. யாஸ் தயால்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர்ட்ட 20 இன்னிங்ஸ்ல 7 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இல்ல மோஸ்ட்லி யாஸ் தயால் அண்ட் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் கரண் சர்மாட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. முகமது சிராஜ் கிட்ட 6 இன்னிங்ஸ்ல 3 முறையும், லெக் பிரேக் ஸ்பின்னர்கிட்ட 88 இன்னிங்ஸ்ல 27 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. இதுல மோஸ்ட்லி கரண் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்த ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் லோக்கி ஃபர்கூசன்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. யாஸ் தயால்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறையும், லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 22 இன்னிங்ஸ்ல 7 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இல்ல மோஸ்ட்லி லோக்கி ஃபர்கூசன், ரியான் பராக் அண்ட் யாஸ் தயால் ஆர் ரியான் பராக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது அஸ்வினை பொறுத்த வரைக்கும் லோக்கி ஃபர்கூசன் 2 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் இழந்திருக்காரு. முகமது சிராஜ் கிட்டையும் 2 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல லோக்கி ஃபர்கூசன் அண்ட் அஸ்வினுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கேமரான் கிரீன், விராட் கோலி அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேர்ல இருந்து 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக் ட்ரை பண்றாங்க பட்சத்துல கென் மேக்ஸ்வெல், ஃபேப் டுப்ளிஸ் அண்ட் ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்ரி பர்கர் அல்லது ட்ரெண்ட் போல்டு கூட நீங்க ஒரு ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.